சோத்திர ஆண்டவர் அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் சாமி அப்பா வல்லவர் நல்லவர் அன்புள்ளவர் இரக்கத்தின் தெய்வம் ஏழைகளின் ராஜா என்றும் இருப்பவரே துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்திக்கிறோம் சாமி இந்த நாளை கொடுத்திரப்பா உமக்கு சோத்திரம் இந்த நாளிலுமே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம் தகப்பனே அப்பா யாக்கோப் 1 அதிகாரத்தை தானித்தும் சாமி அப்போ நீங்கள் இந்த இடத்துல அநேக வார்த்தைகள் பேசுகிறீங்க தகப்பனே. நீங்கள் சொல்கிறீங்க சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்ன்றீங்கப்பா. சோதனை வரும்போது அதை நாங்கள் சகிக்க கற்றுக்கணும் தகப்பனே. என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு நாங்கள் வேதனைப்படுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தகப்பனே. சோதனை வரும்போது அதை நாங்கள் சகிக்க கற்றுக்கணும்ப்பா. அதே போல் ஒருவன் உயர்த்தப்பட்டா அது மேன்மை பாராட்ட வேண்டும் சொல்கிறீங்க தகப்பனே. இதோ ஒரு உள்ளான சேத்தியில் விழுந்து கிடந்த எங்களை நீங்கள் எடுத்து இந்த அளவுக்கு 4 பேருக்கு உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படிக்கு எங்களை வச்சிருக்கிறீங்கப்பா. அதை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், பிறருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் தகப்பனே. அதே போல் ஐஸ்வர்யவனாக இருக்கிறவன் அவனை தாழ்த்தி கொள்ள வேண்டும்ன்றது நீங்கள் சொல்கிறீங்க தகப்பனே. அப்பா இதற்காக எனக்கா ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னாக்கா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நினைத்து கொண்டு கிறிஸ்துவோட சிந்தனையில் இருக்கணுன்றது நாங்கள் கேட்குறோம் தகப்பனே. ஏன்னாக்கா கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு அப்படிக்கா வெளிங்கி போயிட்டாக்கா அவனுடைய சாயில் அவன் மறந்து போயிடுறான் அப்படின்றத நாங்கள் கேட்டோம் தகப்பனே. அப்போது கிறிஸ்துவனாக இருக்கிற அந்த கண்ணாடியில் சாயலை பார்த்தது கடைசி வரைக்கும் அந்த சாயலை நான் என்னுடைய சாயல் என்னன்றதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. இன்றைக்கி அநேக மக்கள் அவங்களுடைய சாயல் என்னன்னு மறந்து போயிட்டு உலக மக்களாக சேர்ந்து அவங்களுடைய சாயலை மறந்து போய்கிட்டாங்க தகப்பனே. அவங்க பேசுகிற வார்த்தைகள், சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே மறந்து போய்கிட்டாங்க தகப்பனே. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருக்காது இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம் சாமி. அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு 3 விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க தகப்பனே. கேட்குறதுக்கு தீவிரமாயிரு, பேசுகிறதுக்கு பொறுமையாயிரு, கோபத்துக்கு தாமதமாயிரு அப்படின்னு சொல்கிறீங்க தகப்பனே. அப்போ அதில் என்னன்னாக்கா நாங்கள் மற்ற இடத்துல பேசும்போது எப்படி இருக்கணும், கேட்கும்போது எப்படி இருக்கணுன்றதை நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. இப்போது யாராவது எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறானா கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும்னாக்கா உம்முடைய வார்த்தைகளையும் வசனத்தை தான் நாங்கள் கேட்க வேண்டும் தகப்பனே. தீவிரமாக நாங்கள் கேட்க வேண்டும், கேட்டு அதை எங்கள் சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும். பேசுகிறதுக்கு பொறுமையாக இருன்னு சொல்கிறீங்க தகப்பனே. அப்போ நாங்கள் எது பேசினாலும் பொறுமையாக யோசனை பண்ணி பேச வேண்டும் சாமி. அப்பா கோபம் உனக்கு தாமதமாக வர வேண்டும் சொல்கிறீங்க தகப்பனே. நீ என்ன நடந்தாலும் கோபம் உனக்கு உடனே வரக்கூடாது, லேட்டாக வரணும். உடனே வந்தாக்கா உன்னுடைய வாழ்க்கை வீணாக போயிடுன்றதை நாங்கள் பார்க்குறோம் சாமி. இன்றைக்கி எல்லாமே உல்ட்டாவாக ஆகிட்டு தகப்பனே. கேட்குறதுக்கு தீவிரம் இல்லை தகப்பனே. யாராவது எதாவது பேசுனா அதை தீவிரமாக கேட்குறதில்ல, பேசுகிறதுக்கு முந்திக்கொள்கிறோம்ப்பா. பேசுகிறதுக்கு முந்திக்கொள்ளும் போது கோபம் தாமதமாக வர வேண்டிய கோபம் உடனே வந்துடுதுப்பா. அந்த முதல்ல கோபம் வந்துடுறதுனால நம்ம பேசுகிறது என்ன பேசுன்னு தெரியாத போயிடுது. அவங்க பேசுகிறத நம்ம செவி கொடுத்து கேட்குறதுக்கு ஆகாத போயிடுதுப்பா சாமி. இப்பேற்பட்ட வார்த்தைகள் வசனத்தை எங்களுடைய இதயத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்கப்பா. கொலான கூடிய சோத்திரம் தகப்பனே. நாங்கள் உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறத்துக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளையும் வசனத்தை கொடுத்து எங்களை புதுப்பிச்சு கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. கொலான கூடிய சோத்திரம்ப்பா. நன்றி ஆண்டவர் அப்பா. அன்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே உமக்கு சோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம். சமாதானத்தின் பிரபுவே உமக்கு சோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு சோத்திரம். சகலத்தை படைத்தவரே உமக்கு கொடான கோடி சோத்திரம் சாமி. அப்பா நன்றி ஆண்டவர். இந்த நாளை கொடுத்திரப்பா உமக்கு நன்றி அப்பா. அநேக மக்கள் நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறாங்க இல்லைன்னு கேரண்டி இல்லைப்பா. ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் புதுப்பித்து கொண்டிருக்கிறீங்க சாமி. உங்களுடைய நேசகுமாரன் வருகை ரொம்ப சமயமாக இருக்குதுன்னு நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. எங்களை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க தகப்பனே. உமக்கு நாங்கள் சாட்சி கொடுக்கும்படிக்கு எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய அன்பின் கரங்களால் எங்களை வழிநடத்துங்க சாமி. அப்பா என் சபை மக்கள், சபை மூப்பர்கள், என் பங்கின் மக்கள், பகுதி மக்கள், திக்கட்ட பிள்ளைகள், நாட்டு தலைவர்கள், இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உன் கரங்களை பூன் தகப்பனே. வாலிப பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் அப்பா
இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகள், அநேக வேதனைகள், கவலைகள், கண்ணீர்களோடு இருக்கிற குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் உன் கரங்கள் ஒப்புக்கணும் சாமி. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும் உன் கரங்கள் ஒப்புக்கணும். அவர் தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க சாமி. சுயநிலைமை இல்லாத இருக்கிற அநேக மனுஷர்கள் இருக்கிறாங்க தகப்பனே, அவர்கள் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க சாமி. படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுங்க தகப்பனே. வேலை இல்லாத இருக்கிற சகோதர சகோதர வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. திக்கட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய நீதியின் வசனத்தினால ஒவ்வொரு நீங்கள் பரிசுத்தம் ஆக்குங்க சாமி. இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதோ அபிரகாமுடைய சங்கதியாக நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு. நாங்களாம் அபிரகாம் சங்கதியாக மாறி இருக்கிறோம் சாமி. தேவனுடைய ரட்சிப்பு இந்த குடும்பத்துக்கு வந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க சாமி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் கொடுங்க. நீதியின் சூரியன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்து மேலே ஒதுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்துங்க. அவர்கள் போகும்போது வரும்போது யாருக்கு எந்த தொந்தரவு வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க சாமி. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் கரங்களை ஒப்புவிடுகிறோம். திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கரங்களை ஒப்புவிடுகிறோம். தகப்பனையும் கணவனையும் பிள்ளையும் மனைவியும் தாயும் இழந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுத்து ஒரு தகப்பன் போல் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வழிநடத்துங்க சாமி. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்துங்க சாமி. அப்பா, இந்த உலகத்தில் அநேக மோசங்கள் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கு தகப்பனே. இதெல்லாம் மாறணும்னாக்கா உம்முடைய நேசகுமாரன் வருகை வர வேண்டும் சாமி. உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வர வேண்டும் அப்பா. அந்த ராஜ்யம் வரும்போது எல்லாரும் பரிசுத்தமாக இருப்பாங்கன்றதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. நீங்களே பொறுப்பேற்று ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பர் ரட்சகர் உம்முடைய குமாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.